பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக நாங்கள் குரு பேச்சியை பற்றி பேச வந்திருக்கின்றோம். டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் தென்சிறுவலூர் சம்பத்தையங்கார் அவர்களும் அடியே நானும் சக்தி சோமையாவும் பேச வந்திருக்கின்றோம். இதுவரை குரு பயிற்சி, வருஷ பயிற்சிகள், புத்தாண்டு பலன்கள் இவையெல்லாம் பல தடவை நாங்கள் இந்த டிவிகளில் பேசிகிட்ருக்குறோம். நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. அதுலேயும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு ஒரு 10 லட்சம் பேர்லேருந்து 15 லட்சம் பேர் பார்த்து ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. நான் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோசதேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜ தாசோஸ்மி. வணக்கம். சக்தி ஜோதிட குழு சார்பில் சம்பத்தையங்கார் பேசுகிறேன். இப்போது நாங்கள் வந்திருக்கிறது குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்கறதுக்கு. இப்போது குரு பெயர்ச்சி 14/4/2022 அந்த அன்னைக்கு காலை 8 மணிக்கு குரு கும்பராசி பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதமான மீன ராசிக்கு தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கே குரு போய் அமர்றார். இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய விஷயங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா குரு அப்படின்றவர் முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். குருவே முழு சுபர் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். மிச்சம் யாருமே முழு சுபரில் கிடையாது. குரு மட்டுமே முழு சுபர். ஏன்னா சுக்கிரன் முக்கால் சுபராகவும், சந்திரன் பௌர்ணமி சந்திரன் முழு சுபராக கருதப்படுகிறது. ஆனால் அமாவாசை சந்திரன் சுபராக கருதப்படுவதில்லை. புதனும் மற்ற கிரகங்களோடு சேர்ந்த புதன் சுபராக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. மிச்சவர்களெல்லாம் சூரியன் செவ்வாய் இதெல்லாம் பாதி பாவராகவும், சனி ராகு கேது அவர்கள் முழு பாவராகவும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுது. இதில் பார்த்தீர்களானால் எந்த ஒரு காலகட்டத்திலும் குரு மட்டும்தான் சுபர். அவர் சுபத்தன்மையை அதிகமாக வெளிப்படுத்துவார், இல்லை என்றால் சுபத்தன்மையை கம்மியாக வெளிப்படுத்துவார். இது ரெண்டை தவிர வேறு எதையும் அவர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இப்பொழுது பார்த்தீர்களானால் இவ்வளவு நாள் அவர் சனியினோட வீடான கும்பத்திலிருந்து இப்பொழுது அவர் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கிறார். பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதமான அவருடைய வீட்டிற்கே போய் அவருடைய நட்சத்திரத்திலே போய் ஆட்சி பெற்று இருக்கிறார். குரு என்று சொல்லக்கூடியவர் ஒழுங்கு, அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒழுக்கம் அப்படின்றது மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது ஒரு ஒழுக்கம். அதாவது சுய ஒழுக்கம் அப்படின்றது மிக முக்கியமானது. அந்த ஒழுக்கத்தை நல்லபடியாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு கிரகமே குரு. குரு பார்க்க கோடி நன்மை, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டமான குரு பெயர்ச்சியின் போது பார்த்தீர்களேயானால் சனியும் தன்னுடைய ஆட்சி வீடான மகரத்தில் ஆட்சி பெற்று அவர் சட்டத்திற்கு மிகவும் கடுமையான சட்டத்தை போடக்கூடியவரும், சட்டத்திற்கு அதிபதியாகவும் சனி கொண்டாடப்படுகிறார். ஒழுங்கிற்கு குரு பகவானை கொண்டாடுகிறார்கள். அதனால் இந்த காலகட்டமான இந்த ஒரு வருஷம் 2022 பார்த்தீர்களேயானால் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கண்ட்ரோலில் இருக்கும். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுகிறது. இந்த குரு பகவானை பற்றி பார்க்க வேண்டுமானால் நிறைய சித்தர்கள் அவர்கள் பாடல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தீர்களேயானால் புலிப்பாடி சித்தர் அவர்களெல்லாம் பாடல்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. குரு நின்ற வீடும் பார்த்த வீடும் சுபிக்ஷம் பெறும். அவர் கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ பார்ப்பாரே ஆனால் மிகுந்த ஒரு சுபிட்சத்தை பெறும். இதன் மூலம் நன்மை நடைபெறும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போது இந்த குரு பெயர்ச்சியை பற்றி, குருவினுடைய பெயர்ச்சியில் ஒரு ராசிக்கும்
என்னென்ன விஷயங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றது 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். இந்த 12 ராசிகளுக்கும் பார்க்கும் பொழுது நம்ம அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்னென்ன, சுலப பரிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீர்களேயானால் ஆலங்குடி மற்றும் தென்குடி திட்டை இந்த ரெண்டுமே மிகப்பெரிய குரு ஸ்தலமாக கொண்டாடி வரப்படுகிறது. இதை தவிர மிச்ச ஸ்தலங்கள்லாமும் இருக்குது. அதையும் நாங்கள் இப்போ சொல்கிறோம். அவரவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு நிச்சயமாக போய் பாருங்கள். எல்லா மக்களுக்கும் அவரவர்கள் மூதாதையர்கள் வழிபட்ட குலக்கோவில் இருக்கும், அந்த கோவிலில் போய் பார்த்துட்டு வாங்க. முக்கியமாக இதை தவிர எல்லா மக்களுக்கும் அவரவர்கள் சேர்ந்த ஆதீனங்கள், மடங்கள், அந்த மடங்களுக்கு உண்டான அதிபதிகளை போய் சேவிச்சுட்டு வாங்க. இதெல்லாம் குருவுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக எடுத்து அந்த பரிகாரங்கள்னால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே விலகி போகும் அப்படின்றத சொல்லிட்டு, இப்போது ஒரு ராசிக்காக எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுவரை நாம் 11ஆம் இடம் வரையும் பார்த்துருக்கின்றோம். 11ஆவது ராசி வரை, அதாவது 11ஆவது ராசிங்கிறது கும்பராசி. இப்பொழுது மீனராசியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மீனராசிக்கு குரு மீனத்திற்கே வருகிறார். அவருடைய நட்சத்திரமாகிய பூரட்டாதி நட்சத்திரத்தையே வாங்கி வருகிறார். அதுவும் சிறப்பு. அவருடைய இடத்துக்கே வர்றதும் சிறப்பு. அவர் உங்களுடைய ராசி அதிபதி, உங்களுடைய ராசிக்கே வருகிறார். அந்த ராசிக்கு வந்தாலும் 5, 9 பார்வையாக பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த விசேஷ பார்வைகளில் இந்த 5ஆம் பார்வைங்கிறது 9ஆம் பார்வைங்கிறதும் மிக மிகச் சிறப்பு. தன்னுடைய லக்னத்திலே இருந்து, தன்னுடைய ராசியிலேயே இருந்து 5, 9 பார்ப்பது என்பது மிக மிகச் சிறப்பு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆவது பார்வை உண்டு. அந்த 7ஆவது பார்வை இவருக்கும் உண்டு. அப்போ 7ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். அப்போது 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானங்கிறதுல அது சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக சொல்லலாம். அதேமாதிரி 7ஆம் இடம் என்பது நண்பர்களை குறிக்கும், கூட்டு தொழில்கள் செய்யக்கூடியதை குறிக்கும், அதாவது மனைவியவும் குறிக்கும். நண்பர்கள், மனைவி இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அதெல்லாம் இப்போ நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தில் பார்க்கறதுனால இப்போ பொருளாதார மேம்படும். இப்போ இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒவ்வொன்றையும் பார்க்கறதுக்கு உண்டான விளக்கங்களை ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொருத்தராக சொல்கிறோம். அதில் இப்போ நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் இந்த 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறத, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறத பற்றி விவரமாக சொல்லுவாங்க. ஐயா நல்லா தீவிரமாகவும் தெளிவாகவும் ஆழ்ந்த சிந்தனையோடு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ ராசிநாதன் ராசிலேயே இருக்கிறது வலுவா, கண்டிப்பாக வலுவு. அடுத்தது அவர் 5ஆம் பார்வையாக அவருக்கு உச்சம் கொடுத்த வீடு கர்க்கடகம். அப்போ அவர் 5ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது, அவருக்கு உச்சம் கொடுத்த வீட்டை பார்க்கும்பொழுது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானங்கள் வலுப்பெறுது. யார் ஒருத்தனுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுதோ, யார் ஒருத்தனுக்கு பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கோ, யார் ஒருத்தனுக்கு குலதெய்வம் ஆசீர்வாதம் இருக்கோ, அவன் வாழ்க்கையில் சிறப்பாவான். அதுபடி இந்த ராசிக்கு அவருடைய உச்சம் கொடுத்த கர்க்கடகத்தை பார்க்கும் பொழுது அவருடைய பூர்வ புண்ணியம் வலுப்பெறுது, புத்திரஸ்தானம் வலுப்பெறுது. இதே போல் புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் 14/4/2022 சுபகிருது வருஷம் தொடங்கக்கூடிய நாள்லேருந்து அதற்குண்டான புத்திர பாக்கியம் உண்டான, சந்தான பாக்கியம் உண்டான காலகட்டங்கள் தொடங்குதுன்னு தொடங்கலாம். இதுவரையிலும் ஆண்களும் பெண்களும் சந்தான பாக்கியம் இல்லைன்னு அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அவமானங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர பெயர்ச்சிக்கு முன்னாடி ராசிநாதன் 12ல் இருந்துட்டார். குரு யாருக்கு? மீனத்துக்கு 12ல் இருந்தார். அது விரய குருவாக இருந்தார். விரய குருவாக இருந்தவர் இப்போ 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது சுப விரயங்கள் அப்படின்றது திருமணம், அதே போல் புத்திர பாக்கியம், உயர்கல்வி, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக இதை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள்னு சொல்லலாம். அதே போல் அந்த குருவானவர் மீனத்திலிருந்து 7ஆம் பார்வையாக அவர் பார்க்குறது கன்னியை பார்க்குறாரு. நீண்ட நாட்களாக
திருமணம் தடை தாமதம், சாமி என்னோடய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலை, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இது வரலாம் எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கு விடிவு காலம் பிறக்குதா அப்படின்னாக்க, விடிவு காலம்ன்றது 14/4/2022 பிறக்குது. திருமணம் தடை தாமதம், பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கலன்னு இப்போ தாய் தந்தை ஏற்பட்ட அவதிகள் இருக்குது பாருங்கள், அந்த அவதிகள் அத்தனையும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு எத்தனையோ பேர் எங்கள்கிட்ட வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் 14/4/2022. இந்த குரு பயிற்சி மீன ராசி நேயர்களுக்கு அதி உன்னதமான அதி அற்புதமான செய்கைகளை செய்யக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, குருவுக்கு 9ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாரு. அந்த விருச்சிகத்தை பார்க்கும் பொழுது அவர் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன அசுப பலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய தென் சிறுவலூர் திரு சம்பத் ஐயங்கார் விளக்கமாக சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. குருவுக்கு முக்கியமான பார்வைகளில் ஒன்று 9ஆம் பார்வையான அந்த 9ஆம் பார்வை அப்படின்றது வந்து விருச்சிகத்து மேலே விழுது. இந்த 9ஆம் பார்வை அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அந்த 9ஆம் பார்வையை குறிக்கக்கூடிய இடத்தில் விருச்சிகம் வர்றதுனால குலதெய்வ கோவில், மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள், சொந்த மண்ணுக்கு வர்றது, அதாவது வெளிநாட்டில் ரொம்ப நாளாக தத்தளிச்சிட்டு இருக்கவங்க சொந்த மண்ணுக்கு வர்றது, வெளிநாட்டில் தனியாக சென்று வேலையிலிருந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு காலம், குடும்பத்தோடு சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள். இதை தவிர குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரோடும் குதூகலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 9ஆம் பார்வை விருச்சிகத்தில் விழுறதுனால இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து என்ன சொல்லலாம், குடும்பத்தை ஒன்றாக சேர்க்க வைக்கும் காலம்னு சொல்லலாம். 7ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால திருமணம் அமைஞ்சும் அது அமையலாம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை பேர் வந்தும் அது அமையலாம். அதனால் வந்து குருவினுடைய பார்வை 5, 7, 9 அப்படின்றது வந்து ஒரு பெரிய சுப நிகழ்ச்சிக்கே வித்தாக அது வந்து வரும். ஏன்னா 9ஆம் பார்வை வந்து குலதெய்வத்தை, எப்போவுமே முன்னெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணோம்னால குலதெய்வம் கோயிலில் வச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நம்மளுடைய பண்பாடு வழக்கமாக இருந்தது. இப்போ தான் வந்து கல்யாண மண்டபம் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல வந்து கம்ஃபர்ட் பார்த்து அவங்கவுங்க வண்டியில் வரணும் இதில் வரணும்னு சொல்லி போகிறதில்ல. அதனால் குலதெய்வத்தின் கோவிலை பார்க்கக்கூடிய நேரமாக குரு வந்து ராசியில் வரும்போது வரும் எல்லாருக்குமே. அதாவது ராசிக்கோ 5க்கோ 9க்கோ வந்து குரு வந்து நிற்கிறார் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களே ஆனால் அவர்கள் வந்து தன்னுடைய குலதெய்வத்தை போய் தொட்டு விட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும். எதனால் கிடைக்கும் அப்படின்னா, இந்த 1, 5, 9 எந்த இடத்துல வந்து குரு இருந்தாலும் மிச்ச 2 இடத்தையும் அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் பார்வையில் பார்த்துருவார். 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு. இருந்தாலும் ஒரு சுப பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய, மிகவும் சுப பார்வை, சுபத்துவம் வாய்ந்த பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் பார்வையும் 5ஆம் பார்வையும் குருவுக்கு மட்டுமே உண்டு. இந்த பார்வையின் மூலம் பார்த்தீர்களேயானால் எந்த ஒரு ராசிக்காரர்களுக்கும் 1, 5, 9 எங்கே இருந்தாலும் தன்னுடைய குலதெய்வ வழிபாட்டை, தன்னுடைய மூதாதையர்கள் வந்து எந்த கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார்களோ அந்த வழிபாட்டை, தன் குடும்பம் ஒன்று சேரக்கூடிய இடத்திற்கு ஒன்றாய் கலந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல செலிப்ரேஷன், ஒரு ஃபங்க்ஷன், அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை இந்த குரு வந்து நிச்சயமாக ஆக்கி கொடுப்பார். அதனால்தான் குரு வந்து மிகப்பெரிய சுபர். எந்த ஒரு காலகட்டத்திலும் கம்மியான சுபத்துவம் கொடுப்பார், அதிகமான சுபத்துவம் கொடுப்பார். இது மட்டும்தானே தவிர குருவுக்கு கெடுதல் பண்ண தெரியாது, அவர் பண்ணவும் மாட்டார். அந்த மாதிரியான ஒரு நல்ல நிலைமை தான் குரு. 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளி ஊருக்கு போய் வேலை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடத்தை பார்க்கும் போதும் அந்த காலகட்டம் தோன்றும். ஆனால் அது சிறிய அளவில் இருக்கும், போயிட்டு வர்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் சொந்த மண்ணையும் தொட வேண்டிய காலமாகவும் இருக்கும். வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் இருந்து தன் ஊருக்கு எப்போ வர முடியும்னு பார்க்குறவங்களுக்கும் இந்த 2022 14ஆம் நாள் 4ஆம் மாதம், அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி, அதிலிருந்து ஒரு வருஷம் சுபகிருத்து வருஷம் நிஜமாகவே சுபமாக அவர்களுக்கு இந்த காலகட்டத்தை கொடுக்கும். இது எல்லாம் கோச்சாரத்தின் மூலியமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். பார்த்தீங்களேன்னா
இவர்களுக்கு தசாநாதனும் புக்திநாதனும் சேர்ந்து இவர்களுக்கு கை கொடுக்குமேயானால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான ஆண்டாகவே இருக்கும். ஒருவேளை இதில் ஏதாவது ஒன்று குறைபாடு இருந்ததே ஆனால், அதாவது தசாநாதனோ புக்திநாதனோ அவர்களுக்கு குறைபாடாக இருந்ததே ஆனால், அதற்கு ஒரு சில பரிகாரங்களை செய்து அந்த பரிகாரங்கள் மூலியமாக இந்த மீனராசி அன்பர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய குரு பலன்களை நிச்சயமாக அடைய முடியும். அதை பற்றி ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா தென்சிறூர் சம்பத் ஐயங்காரும் சரி, ஐயா சக்தி சுமையாவும் சரி, நல்ல இன்டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு ஜாதகருக்கும் எப்படி என்னென்ன பலன்கள் கிடைக்கும், என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன அசுப பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது இதோட எளிமையாக யாராலையுமே சொல்ல முடியாது. இதை 2 பேருமே நல்லபடியாக சொல்லியிருக்கிறாங்க. இது நம்மளுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருக்குமே மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது இந்த நம்ம பண்ணும் பொழுது தின கோல்சாரம் அப்படிங்கிறது இன்றைய கிரகநிலை அப்படின்றது கோல்சாரம். நம்மளுடைய தசாநாதன் வலுவில்லாமல் இருந்தால் நற்பலன்களின் அளவு குறையும். குருவை பொறுத்தளவுக்கு ஒரு நாளும் கெடுதல் செய்ய மாட்டார். அள்ளி கொடுக்கறத கிள்ளி கொடுப்பாரே தவிர மொத்தமாக கொடுக்கறத தடுக்க மாட்டார். குருவை போல கொடுப்பவர் யாருமே கிடையாது. அதுவும் குருவை பொறுத்தளவுக்கு தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருந்துக்கிட்டு தன்னுடைய ராசிக்கு பொறுத்தளவுக்கு மிக மிக நல்லதை மட்டும் செய்வார். இந்த கோல்சாரத்தில் தசாநாதன் புத்திநாதன் வலுவில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிற வழியில் மதுக்கரை அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த மதுக்கரையில் தர்மலிங்க மலை அப்படின்ற இடத்துல ஒரு சிவக்ஷேத்திரம் இருக்குது. இந்த சிவக்ஷேத்திரம் மிகப்பெரிய பழமையான க்ஷேத்திரம், பாடல் பெற்ற க்ஷேத்திரம். அந்த இடத்துக்கு போயிட்டு சிவனுக்கு உகந்த நாளான செங்கலோ அல்லது செவ்வாயோ, மங்களவாரமோ அல்லது திங்கக்கிழமையோ போயிட்டு சிவனுக்கு, தாயாருக்கு மற்றும் அங்கே உள்ள குருவுக்கு அபிஷேகம் செய்துட்டு வந்தீங்கன்னாலும் சரி, அர்ச்சனை செய்துட்டு வந்தாலும் சரி, வரக்கூடிய சின்ன பிரச்சனை, மீனராசிக்கு பொறுத்தளவுக்கு பெரிய பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. சின்ன பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல விலகிறோம். சரி, எனக்கு மதுக்கரை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சாமி அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உள்ள நவகிரகத்தில் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் தொடர்ந்து ஒரு 11 வாரம் மஞ்சள் வஸ்திரம் சாத்திட்டு வெள்ளை மூக்கு கடலை மாலை 54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை கொண்ட மாலை போட்டு, அதை தவிர வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணினீங்கன்னாக்கா மிக சிறப்பாக இருக்கும். இதோட கல்வி கற்கின்ற குழந்தைகளுக்கு உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் உள்ளதோ இல்லை அநாத ஆசிரமங்களில் உள்ள குழந்தைகளுக்கோ பள்ளி படிப்பு செலவை நாம் ஏற்றுக்கிட்டு செஞ்சாலும் அந்த பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் நம்மளுடைய சக்தி ஜோதிட குழு மீனராசிக்கு இறுதி கன்க்ளூஷன், அதாவது மொத்தத்தில் இதை கன்க்ளூஷன் என்ன பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, மீனராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலம் வலுவான, பொலிவான, தெளிவான பொற்காலம் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு சொல்கிறதுல பெருமைப்படுது. நீங்கள் எல்லா வகையான பரிகாரங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனால் சில பேரால் பரிகார ஸ்தலங்களுக்கோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாத அளவில் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் அவர்கள் இருந்த இடத்திலேயே மனசால இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு கம்மியில் கம்மி 3 தரமாக 3 முறையாவது ஜபிச்சார்களேயானால் அவர்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் குருவினால் ஏற்படக்கூடிய எந்த தடங்களும் நீங்கி நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சொல்லி, இப்போ இந்த குரு காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றதும், இது இல்லைன்னா ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிட்டு வந்தீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையில் குருவினால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நிச்சயமாக குருவின் அருள் பெற்று ரொம்ப நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அதையும் கேளுங்க, கேட்டு நல்லபடியாக பயனடையுங்க. நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.